வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி பூரிக்குன்னே உருவான பூரி உருளைக்கிழங்கு மசாலா பார்க்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி கூட இதை வச்சு சாப்பிட்டா. அந்த உப்பலான பூரி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு காணொலியில் போட்டிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நடுத்தர அளவுள்ள உருளைக்கிழங்கு ஒரு 7 எடுத்து வச்சுருக்கிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அது மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு, கடுகு அரை தேக்கரண்டி, வரமிளகாய் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சமாக தேவைப்படும், வெங்காயம் இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை, கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கூட செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, கடைசியாக இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இஞ்சியை தட்ட வேண்டாம், அரைக்க வேண்டாம், இது மாதிரி பொடியாக அரைச்சி போட்டாக்கா ஒரு மாதிரி நல்ல சுவை கொடுக்கும். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி 4 அரிஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அரை உப்பு மட்டும் போடுங்க, அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக மஞ்சப்பொடி. இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இந்த கிழங்கு இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 3 ஆவி அளவுக்கு வரணும். இப்போ இந்த சட்டியில் 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டேன். கடுகு போட்ட அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் எடுக்க தவறிட்டேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக செவந்து வரட்டும். இஞ்சி, ஒரு வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாய். இதில் சிலர் இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா என்ன ஆகுனாக்கா அந்த பூண்டோட பச்சை வாசம் இந்த உருளைக்கிழங்கு கூட சேராது. ஏன்னா இதில் நம்ம ரொம்ப காரம் சேர்க்க மாட்டோம், லேசான ஒரு காரத்தில் சமைப்போம். அதனால் அந்த பூண்டோட பச்சை வாசம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டலாக இருக்கும். அதனால் வெறும் இந்த இஞ்சியை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அரிஞ்சு போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாதி இதில் சேர்த்துருங்க. இது அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்ல வாசம் கொடுக்கும். கொத்தமல்லி வதங்கினதும் தக்காளி பழம் போட்டுடலாம். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம உருளைக்கிழங்கு ஆவி அடங்கிருச்சு, அதை எடுத்து பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி ஒரு பட்டை கரண்டி போட்டுக்கிட்டு அமுத்தி விடுங்க. இந்த தோல் தானாகவே கழட்டிட்டு வந்துடும். தோல் வேண்டாங்கிறவங்க தோல் சேர்க்காதீங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த தோலை சேர்த்து சாப்பிடுவோம். கிழங்குல எப்போவுமே தோலோடு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கிழங்கு மொத்தமாக அப்படியே கூழாட்டம் கரைச்சிட வேண்டாம். 1 2 இருந்ததுன்னா அந்த பூரி கூடலாம் வச்சு நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி பழம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ரொம்ப போட வேண்டாம், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட வாசம் மாறி போயிடும்.
இந்த கிழங்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது மசித்த பின்னாடி, அதனால் கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொருட்களை இந்த கிழங்கு கூடயே சேர்த்துடலாம். நம்ம இன்னும் போடாமல் மிச்சம் வச்சுருக்கிறது இந்த வரமிளகா பொடி, இதை இந்த நேரத்தில் சேர்க்கலாம். இது எண்ணெயில் வதக்கும் போதே போட்டோன்னா ஒரு மாதிரி நிறம் மாறி போயிடும், செவப்பாயிடும். உருளைக்கிழங்கு மசாலா வந்து செவப்பாயிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மசாலா பாருங்கள் மஞ்சளாகவே இருக்கும். கிழங்கு நல்லா கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம மீதம் வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி அடுப்பு நிறுத்திடலாம். இந்த வகையில் நீங்களும் உங்கள் வீட்டில் பூரி கிழங்கு மசாலா செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.